குரோம்பேட் லட்சுமிபுரம்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கனெக்ட் ஆகும். அது வழியாகவும் வரலாம். 1168 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1154 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு சைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டே சைஸில் தான் மொத்தம் 1168ல் 3 வீடும் 1154 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 வீடும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கே 2 வீடு தான், டோட்டலாக 6 வீடு, மொத்தமாக 3 மாடி தாங்க. சில்ட் ப்ளஸ் 3 பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் ஆஃப் லோன் ப்ராசஸாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், A to Z அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மெயின் கேட் திறந்து இது வரைக்கும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கிங் சிஸ்டம் தான். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இங்கே நமக்கு டோர் நம்பரோட வந்துடும், ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. யாராவது வராங்கன்னா இங்கே ஆக்சஸ் பண்ணி தான் மேலே வர முடியும். சைட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட் பிடிச்ச உடனே நீங்கள் டேரெக்டாக பில்டர்கிட்டே பேசலாம். உங்களுக்கு என்னென்ன நீடு இருக்குது, உள்ள இன்டீரியர் எதாவது பண்ணோம் அப்படின்னா அவரே பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத அவர்கிட்ட சொன்னால் போதும். அன்பு உறவுகளுக்கு வணக்கம், எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி, அதாவது குரோம்பேட்டில் என்கிட்ட 3 BHKல ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க, அதுவும் புது அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நான் ஒன்று வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ், பில்டப் ஏரியா எல்லாமே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், அது எல்லாமே வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள் கிட்ட வந்து சேர்க்குறேங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் லட்சுமிபுரம்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கனெக்ட் ஆகும். அது வழியாகவும் வரலாம். ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ரெலா ஹாஸ்பிட்டல்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரெலா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் காலேஜஸ், பர்ச்சேசிங்கான சரவணா ஸ்டோர்ஸ், மால்ஸ், அது எல்லாமே நமக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. அண்ட் ஏர்போர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற அளவுக்கு ஆக்சஸ்மே நம்மகிட்ட இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட எலிவேஷன் பார்த்துருங்க. சிவா எஸ்டேட் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ப்ராஜெக்ட் தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குரோம்பேட், தாம்பரம், பல்லாவரம் இதெல்லாம் கரண்டாக இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. நீங்கள் அந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் அதுவுமே நான் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 30 feet ரோடில் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அப்படியே ரோடை பார்த்துருங்க. ரோடு எந்த அளவுக்கு பெரிய ரோடாக இருக்குது. அண்ட் பீஸ்ஃபுல்லான ஏரியா தாங்க, ரொம்ப காமான ஏரியா. குரோம்பேட்டில் ரொம்ப காமாக அமைதியாக இருக்க ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருங்க, சொல்லிடுறேன் ஒன்றுனா. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், சில்ட் ப்ளஸ் 3 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3 BHK தான். ஓவராலாக 6 வீடு இருக்குங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். 2 வீடுமே பார்த்தீங்கன்னா 3 BHK. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக நமக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. EB மீட்ரு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, CCTV கேமரா ப்ரொவிஷனுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் டிரைவர் இருக்காங்க, அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஒரு 3 கார் பார்க்கிங், சென்டராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சஸ் பாத்வே கொடுத்துருக்காங்க. கார் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கார் விடுற மாதிரி அடிஷ்னலாக நமக்கு நிறைய கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே 3 கார் விடுற மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நமக்கு போருமே போட்டு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் வாட்டரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில். அது மட்டும் இல்லை, நமக்கு கார்பரேஷனில் வாட்டரும் வரும். கார்பரேஷன் லிமிட்டில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க, தாம்பரம் கார்பரேஷனில் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்புமே கொடுத்துருக்காங்க. சம்புக்கான மோட்டார் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த வீட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் செக்யூரிட்டிக்காக இதுதாங்க. இன்டர் கேம் ஆக்சஸ் வீடியோ கேமோட வந்துடும். நமக்கு வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மெயின் கேட் திறந்து இது வரைக்கும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கிங் சிஸ்டம் தான். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இங்கே நமக்கு டோர் நம்பரோட வந்துடும், ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. யாராவது வராங்கன்னா இங்கே ஆக்சஸ் பண்ணி தான் மேலே வர முடியும். இன்டர் கேம் ஆக்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம ஒன்று பார்த்துடலாம்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோர்ன்றதால ஒவ்வொரு ஃப்ளோரில் 2 வீடு கொடுத்துருக்காங்க. 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வருதோ அதே தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டில் வரும். அது எல்லாமே நான் மேலே போய் சொல்கிறேன். கீழே வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு CCTV கேமராக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கண்ட்ரோல் இந்த இடத்துல தாங்க வரும். நம்ம மேலே போய் அந்த வீடை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம மேலே வந்துட்டோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீடு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருந்து. இந்த பக்கம் ஒரு வீடு, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடும், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடை பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பூஜை யூனிட் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் டோருமே இந்த இடத்துல உட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு 4 அடி வரைக்குமே நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. நமக்கு நான் நிற்கிறதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் வந்துடும். எஸ்எஸ் இல்லை கைப்பிடி அண்ட் கிளாஸ்மே போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 30 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. வென்டிலேஷனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டோராகவே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காக்களுக்கு கிச்சன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான். எல் ஷேப்பில் சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிம்னி வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன், சுவிட்ச்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல நமக்கு எக்ஸாஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. RO வாட்டருக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்விட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதே இது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா திங்ஸுமே கவர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1168 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1154 ஸ்கொயர் ஃபீட் 2 சைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டே சைஸில் தான் மொத்தம் 1168ல் 3 வீடும் 1154 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 வீடும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கே 2 வீடு தான். டோட்டலாக 6 வீடு, மொத்தமாக 3 மாடி தாங்க. சில்ட் ப்ளஸ் 3 பிளான் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு. அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு சைடு அப்படியே ஃபுல்லாகவே விண்டோ கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் அண்ட் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் உட் ஒர்க் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ஸ்பேஸ்மே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் செப்பரேட்டாக வெளியே வராமல் நீங்கள் உள்ளே கவர் பண்ணி போடுற மாதிரி. நமக்கு லிவிங் ஏரியா பார்த்தோம் பார்த்தீங்களா, லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் சின்னதாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி கொடுத்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வால் டைல், சீலிங் வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் டைல் போட்டிருக்காங்க. நமக்கு வால் டைலாக இருக்கட்டும், கீழே ஃப்ளோர் டைலாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் பேரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம், ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அந்த பெட்ரூம் பார்த்தீங்களா அதே அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஏஜ்டு பர்சன் கொடுக்கலாம். பக்கத்துலேயே நமக்கு காமன் ரெஸ்ட் ரூமே இருக்குது. அது வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அண்ட் திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் அண்ட் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே லொக்கேஷன் பார்த்துட்டோம். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6800 கோட் பண்ணிருக்காங்க. 6800 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் அண்ட் அடிஷனல் சார்ஜஸ்மே வரும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பில்டரோட நம்பர் தான். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லை. சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட் பிடிச்ச உடனே நீங்கள் டேரெக்டாக பில்டர்கிட்டே பேசலாம். உங்களுக்கு என்னென்ன நீடு இருக்குது, உள்ள இன்டீரியர் எதாவது பண்ணோம் அப்படின்னா அவரே பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத அவர்கிட்ட சொன்னால் போதும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன் ப்ராசஸாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், A to Z அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாஸ் செட்டுமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் வந்துடுவாங்க. அப்படியே வந்துடுங்க, நம்ம லிவிங் ஏரியா போயிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு
6 வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்க வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம். நார்த் ஃபேசிங்கில் இருக்க வீடு வந்து என்னால் இந்த வீடியோவில் சரியாக காட்ட முடியல, அதுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைமிங்கில் உங்களுக்கு எல்லாமே சொல்லணுன்றதுக்காக ஒன்றுமே சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப ரீகால் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் லக்ஷ்மிபுரமில் தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எக்ஸாக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராஜெக்ட் நமக்கு இருக்குது. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர், குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், குரோம்பேட் சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நியர்பை. குரோம்பேட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாங்க. நிறைய பேர் குரோம்பேட்டில் என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரோம்பேட்டில் வேணும், ஸ்பெசிஃபிக்காக குரோம்பேட்டை மென்ஷன் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே எடுத்துன்னு வந்திருக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK, அதுவும் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, மெயினாக செக்யூரிட்டி பர்பஸ்க்காக 24 hours CCTV கேமரா நமக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கேம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்வான்ட் பர்சன் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வர முடியாது. டெலிவரி பர்சனாக இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட இன்டர்கேம், நீங்கள் எந்த ஃப்ளாட்டுக்கு வரீங்களோ அந்த இன்டர்கேம் மூலயமா ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களே உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு பார்த்து இந்த பில்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் வைக்கிற ஒரு டிமாண்ட், நீங்கள் எதிர்பார்க்குற லொக்கேஷனில் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியுமே எடுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க என்கிட்ட ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.